தமிழகத்திற்கான அனைத்து கருத்து கணிப்புகள் சொல்வது திமுக வெற்றியைத்தான். அதிமுக தவக நிலை என்ன? தமிழக சட்டசபை தேர்தல் 2026 இன் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 இல் முடிந்துள்ள நிலையில் மே 4 இன் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதற்கிடையில் வெளியாகியுள்ள எக்ஸிட் போல் முடிவுகள் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுகின்றன. குறிப்பாக திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்பதும் நடிகர் விஜயின் வருகை அதிமுகவை பாதித்துள்ளது என்பதும் முக்கிய அம்சங்களாக உள்ளன. எக்ஸிட் போல் முடிவுகளின் சாராம்சம். பல்வேறு செய்தி நிறுவனங்களின் கணிப்புப்படி திமுக கூட்டணி 125 முதல் 169 இடங்கள் வரை, பெரும்பான்மைக்கு தேவை 118. அதிமுக கூட்டணி 65 முதல் 80 இடங்கள் வரை. தவிர விஜய் சோகஸ்மெலி 18 முதல் 24 இடங்கள் வரை. முதல் தேர்தலிலேயே அதிரடி. நாம் தமிழர் சீமான் சோகஸ்மெலி 2 முதல் 6 இடங்கள் வரை. 3. திமுகவின் வரலாற்றுச் சாதனை. தமிழகத்தில் 1984க்கு பிறகு எந்த ஒரு கட்சியும் தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி செய்தது அரிது. 2016 இல் அதிமுக மட்டுமே செய்தது. ஆனால் திமுக தனது 75 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி செய்ததே இல்லை. கருணாநிதி அவர்களாலேயே சாதிக்க முடியாத இந்த தொடர் வெற்றி சாதனையை மு.க. ஸ்டாலின் நிகழ்த்தப் போவதாக எக்ஸிட் போல்கள் கூறுகின்றன. இதற்கு மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மற்றும் இலவச பேருந்து பயணம் ஆகியவையே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. 4. தவக காரணி. அதிமுகவுக்கு ஏற்பட்ட பின்னடைவு. இந்த தேர்தலின் கேம் சேஞ்சர் நடிகர் விஜய்தான். பொதுவாக ஆளுங்கட்சி மீது அதிருப்தியில் இருக்கும் நடுநிலை வாக்காளர்கள் அதிமுகவிற்குத்தான் வாக்களிப்பார்கள். ஆனால் இந்த முறை அந்த வாக்குகள் விஜயின் தவக கட்சிக்குச் சென்றுள்ளன. குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் வாக்கு வங்கியை விஜய் கணிசமாக பிரித்துள்ளார். விஜயின் வருகை திமுகவை விட அதிமுகவிற்கே பெரும் தேர்தல் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. 5. விஜயின் அரசியல் எதிர்காலம். தனித்து போட்டியிட்டும் 20 இடங்களுக்கு மேல் வெல்வது என்பது தமிழக அரசியலில் ஒரு புதிய சக்தியின் உதயத்தை காட்டுகிறது. இது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு வலுவான 3வது அணி உருவாகியுள்ளதை உறுதிப்படுத்துகிறது. எக்ஸிட் போல் முடிவுகள் உண்மையானால் ஸ்டாலின் ஒரு மகா வெற்றியை பெறுவார். அதிமுக தனது வியூகங்களை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. விஜய் தமிழக அரசியலின் முக்கிய துருப்புச் சீட்டாக உருவெடுத்துள்ளார். மே 4 இன் தேதி நிஜமான முடிவுகள் தெரியவரும்.